நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் அண்ட் மெயில் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அதாவது நம்ம ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிளேஷனில் வந்து இருக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம், எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த 2025க்கான அதாவது 2025 ஜனவரிக்கான ஷெட்யூல்டு 1 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10/2/2025லேருந்து 3/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து அதுக்கான தனியாக டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகாமல் கூட இருக்கலாம். என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன டியூட்டி இருக்கும் அப்படின்றது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்து நிறையவே இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து இன்னொரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் பிஓ, பிபிஎம் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்களா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலையை வந்து நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பை சேல்ஸ் பண்ணுறது, அண்டு ஸ்டேஷ்னரி சேல்ஸ் பண்ணுறது, அண்ட் டெலிவரி அண்ட் மெயில் அண்ட் ட்ராப்பிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதோ, அந்த வித்ட்ராவல் பண்ணுறதோ, அண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் எனி அதர் ஒர்க் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஓ, ஐபிஓ அண்ட் ஏஎஸ்பிஓ அண்ட் எஸ்பிஓஎஸ் அண்ட் எஸ்எஸ்பிஓஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பார்க்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெலிவரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் டு போஸ்ட்டு தான் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக் சேவக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் லைன் சப்மிட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரயில்வே மெயிலுக்கோ அல்லது வேறு இது போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அல்லது ஆஃபீஸு இந்த மாதிரி ஐபிபிபி பேங்க்கோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கிற மெயிலை வந்து நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுறதும் அண்டு ட்ராப் பண்ணுறதும் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிபிஎம்மில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாம்ப்பு சேல் பண்ணுறதும் அந்த ஸ்டேஷ்னரி அண்டு எவ்ரி ஒன்ஸ் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயிலில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரியும் அண்ட் பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறதும் அண்ட் வித்ட்ராவல் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய
உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம்மில் வந்து 12,000 ரூபாயிலேருந்து 29,380 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஏபிபிஎம்லையும் அண்ட் டக் சேவக்கிலும் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 24,470 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன்லேயே உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 10th வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் சைக்கிளிங் ஓட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும். சைக்கிள் ஓட்ட வந்து மெயினாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லிவிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா ஒர்க் பண்ணுறதுக்காக போனோம்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா? அந்த டேபிளேஷனில் வந்து உங்களுக்கான ரிசர்வேஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே போதும். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி எல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கான செலெக்ஷன் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 10th மார்க் ஷீட்டில் வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து எப்படி விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 7 டைம், அதாவது 7 தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். அந்த ஷெட்யூல்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. A1 A2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஷெட்யூல்டு நோட்டிஃபிகேஷன் வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 தடவை வந்து ரிசல்ட் வரும். அந்த 7 தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? 2292க்கு மேலே வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.